வணக்கம் நேர்களே. இன்றும் லங்காஸ்ரீனுடைய வட்டமேசை அரசியல் களம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பு செவ்வியினை நாங்கள் தரப்போகிறோம். எங்களுடைய அரசியல் களம் வட்டமேசையினூடாக பாருங்கள். இன்று நாங்கள் கொடுக்கின்ற இந்த செவ்வி மிக முக்கியமான செவ்வியாக அமைய போகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த தருவாயிலே அந்த விஞ்ஞாபனத்துக்கு எக்கச்சக்கமான அழுத்தங்களும் ஏராளமான எதிர்ப்புகளும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி கூட நேரடியாக தன்னுடைய காட்டங்களை எல்லாம் இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் உரியவரோடு சரியானவரோடு இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் சரி, இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்ட சந்தர்ப்பத்திலும் சரி, இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் நடைமுறையில் வரவிருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் சரி, இப்போது நாங்கள் யாரோடு செவி காண போகிறோம் என்பதை நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். எனவே முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வடமாகாண சபையின் முதலமைச்சராக வரப்போகின்ற எங்களுடைய அன்புக்குரிய ஐயா சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களோடு நாங்கள் இந்த செவியினை சிறப்பு செவியினை உங்களுக்காக நாங்கள் வழங்க போகிறோம். ஐயா அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம் உலக தமிழர்கள் சார்பாக. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பாருங்கள், இப்போது நாங்கள் நேரடியாக வினாக்களுக்குள் இருக்கிறோம். உங்களுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருந்தாலும் எங்களுடைய கனிவான வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் இந்த கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன். எனவே நாங்கள் இந்த நேரத்தை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னிக்கிறோம். எனவே விரைவாக நாங்கள் வினாக்களுக்குள்ளே செல்லலாம். ஐயா பாருங்கள், இந்த முதலாவது வினாவை, இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் இப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது. தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒரு விதமான கருத்தினை முன்வைக்கின்றார்கள். உண்மையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் சட்ட அடிப்படையிலே நீங்கள் ஒரு பிரதம நீதியரசர், முன்னாள் நீதியரசர், ஆகவே சட்ட சிக்கல்கள் இல்லை என்பது புலப்படுகிறது. இருந்தும் ஏன் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இலங்கை அரசாங்கம் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஒரு விரோதியை போல பார்க்கிறார்கள்? என்ன காரணம் அதற்கு? அதாவது எஸ்.ஜே.பி. செல்வநாயகம் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்து இந்த பெடரல் சமஷ்டி என்று கூறும் போது அது நாட்டை பிளவுபடுத்தும் ஒரு அரசியல் நடவடிக்கை என்ற ஒரு எண்ணத்தை மக்களிடையே பரப்பி கொண்டு வந்திருக்கின்றார்கள் சிங்கள அரசியல்வாதிகள். அதே மாதிரி பிரபாகரனுடைய காலம் முடிந்ததன் பின்னர் நாங்கள் சமஷ்டி என்ற சொல்லை பாவித்த உடனேயே, சமஷ்டி என்றால் அது பிரிவினை. முன்னர் பிரிவினையில் இருந்து பிரபாகரன் உதித்தார். இப்ப பிரபாகரனுக்கு பிறகு சமஷ்டி வந்துவிட்டது. ஆகவே திரும்பவும் பிரபாகரன் வருவதற்காக நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்று ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விடயமாக அவர்கள் கதைத்துக் கொண்டு போகின்றார்கள். என்னுடைய கூட்டங்களில் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு போகும் அந்த கேள்வியே அதைத்தான் கேட்கின்றேன். அதாவது ஜனாதிபதி சட்டம் படித்தவர். சமஷ்டி என்றால் பிரிவினைக்கு ஒப்பாது, அதாவது பிரிவினைக்கு ஒவ்வாதது ஒன்று. பிரிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக ஒரு மாற்றீடாக கொடுக்கப்படும் ஒரு நடவடிக்கை முறைதான் சமஷ்டி. அப்படி இருக்கும்போது அதை சமஷ்டி என்பது பிரிவினைக்கு வித்திடும் அல்லது பிரிவினை தான் என்ற முறையிலே அவர்கள் கதைப்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கின்றது. என்றாலும் அவ்வாறுதான் அவர்கள் கதைத்துக் கொண்டு போகின்றார்கள். இந்த சமஷ்டி என்பதை பற்றி ஒரு விடயம் ஒரு சில வார்த்தைகள் கூற கடமைப்பட்டுள்ளேன். அதாவது எங்களுடைய 1945 ஆண்டிலே இந்த காலனித்துவத்தில் இருந்து பல நாடுகள் பிரிந்து சென்றன. ஒவ்வொரு நாடுகளுக்கு எங்களுடைய நாடுக்கும் சுதந்திரம் கிடைத்தது 48. அப்படி சுதந்திரம் கிடைத்த நாடுகள் காலகாலத்தில் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து மக்கள் குழாம் தாங்கள் பிரிந்து இன்னொரு நாட்டை காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நடவடிக்கைகள் எடுத்ததை பார்த்தவுடன் இருக்கும் நாடுகள் மேலும் சிறிது சிறிதாக பிளவுபட்டு போவதை தவிர்ப்பதற்காகத்தான் உள்ளார்ந்த சுய நிர்ணயம், வெளியார்ந்த சுய நிர்ணயம் என்று அந்த சுய நிர்ணயத்தை இரண்டாக பிரித்தார்கள். அதாவது நாட்டுக்குள்ளேயே தங்களை தாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு நாட்டை பிளவுபடுத்தாமல் இருப்பது உள்ளார்ந்த சுய நிர்ணயம். நாட்டில் இருந்து பிளவுபட்டு வெளியாக போகும்போது அது வெளியார்ந்த சுய நிர்ணயம். இப்ப பிரபாகரன் கேட்டது வெளியார்ந்த சுய நிர்ணயத்தை, அதாவது நாட்டை பிளந்து தங்களுடைய தமிழீழத்தை வேறொரு நாடாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அதனை முன்வைத்தார். தற்பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கையின் ஊடாக கூறுவது உள்ளார்ந்த சுய நிர்ணயம். நாட்டின் உள்ளே எங்கள் வேலைகளை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக, நாட்டினுடைய சில விடயங்களை, அதாவது எங்களுடைய பணம் சம்பந்தம், நிதி சம்பந்தமாக அல்லது வெளிநாட்டு அலுவல்கள் சம்பந்தமாக அல்லது
முக்கிய தெருக்கள் சம்பந்தமாக இப்படி பல விடயங்களில் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கும் உரித்துக்கு அமையத்தான் நாங்கள் எங்களுடைய வேலைகளை நடவடிக்கைகளை கொண்டு நடத்தும் விதத்தில் உள்ளார்ந்த சுயநிர்ணய உரிமையை நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். அதை எதற்காக பிரிவினைக்கு வித்திடுகின்றார்கள், பிரிவினை கோருகின்றார்கள், திரும்பவும் பிரபாகரன் காலத்துக்கு போக பார்க்கின்றார்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அதற்குரிய காரணம் ஒன்றை நான் ஊகிக்கின்றேன். அதாவது தமிழர்கள் எப்பொழுதாவது தங்களுடைய உரித்துக்களை கேட்கும் போது இப்படி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து எங்களை பயங்கரவாதிகள், எங்களை ஏதாவது ஒன்று பயங்கரவாதிகள் போன்ற சொற்களால் எங்களை அமிழ்த்தி தலை தூக்க விடாமல் இருக்க பண்ணுவதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கின்றது. எந்த கட்சி வந்தாலும் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பான்மையினர். அந்த ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாகத்தான் இவ்வாறு நடப்பதாக நான் எண்ணுகின்றேன். ஆனால் இதற்கெல்லாம் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. நான் பல கூட்டங்களிலே இதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஜனாதிபதி அவர்கள் உண்மையில் சட்டம் படித்தவர் என்றால் அவர் தயவு செய்து எங்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த இது சமஷ்டி என்றால் எப்படி பிரிவினையாக மாறக்கூடும் என்பதை பற்றி அவர் பேச வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகின்றேன். ஆகவே நாங்கள் பிரிவினைக்காக நாங்கள் எதுவுமே அந்த தேர்தல் அறிக்கையில் கூறவும் இல்லை, குறிப்பிடவும் இல்லை, கோரவும் இல்லை. அது சம்பந்தமாக எங்களுக்கு தற்போது எண்ணமும் இல்லை. உண்மையில் இந்த அரசாங்கம் ஒரு விதமான மாயையினை மக்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. அல்லது சிங்கள மக்களிடமிருந்து இந்த மேலதிகமாக வடமாகாணத்தை கடந்து அங்கே இடம்பெறவிருக்கிற அந்த 2 மாகாண சபைகளின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு சூட்சமமாக முயற்சியாக கூட இதை பலரும் பார்க்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஐயா, முக்கியமாக நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். ஒன்று, உங்கள் மீது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சில அழுத்தங்களாக இருக்கலாம். பாருங்கள், அந்த அழுத்தம் என்று சொல்லுகின்ற போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொல்லுகின்றார், நீங்கள் கொழும்பிலே இருந்தவர், உங்களுக்கு வடக்கு தெரியாது, யாழ் மக்களினுடைய நிலைமைகள் தெரியாது, அப்படியான ஒருவரால் எப்படி இந்த வடமாகாண சபையினுடைய ஆளுநர், வடமாகாண சபையினுடைய முதலமைச்சராக வந்து அங்கே என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தினை இவர் வவுனியாவிலும் சரி, மன்னாரிலும் சரி, யாழ்ப்பாணத்திலும் சரி, ஏன் தமிழ் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதும் சரி அவர் கேட்ட மிக முக்கியமான கேள்வி. இதில் பாருங்கள், இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு பதில் ஒன்றுதான், எல்லோருக்கும் சொன்ன பதில் தான். அதாவது பி. ராமநாதன், ஜி. பொன்னம்பலம், SGB செல்வநாயகம் இவர்கள் அனைவரும் கொழும்பில் தான் இருந்து வாழ்ந்தார்கள், தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களை தமிழ் மக்கள் தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நல்ல தலைவர்களாகவும் மக்களால் போற்றப்பட்டும் வந்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் எங்கு இருக்கின்றோம் என்பது அல்ல முக்கியம், நாங்கள் எந்த அளவுக்கு தமிழ் மக்களினுடைய நலன்களில் சிரத்தி எடுக்கின்றோம், அது சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் என்பதுதான் முக்கியமே ஒழிய நாங்கள் எங்கு இருக்கின்றோம் என்பதை பற்றி ஆராய்வதில் பலனில்லை. இது அரசியல் சார்பாக சில இப்படிப்பட்ட கேள்விகளை அரசியல்வாதிகள் எழுப்புவது உண்மைதான். SWRD மன்னார் கூட வெளிநாட்டிலே தான் படித்துவிட்டு வந்து அவர் 1926 வந்தார். வந்தவுடனேயே இலங்கைக்கு சமஷ்டி தான் சிறந்த ஒரு அரசியல் யாப்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறினார். அதற்கு பின்னர் எத்தனையோ நடவடிக்கைகள் நடந்து அவருக்கு தலைமைத்துவம் கொடுத்து அவர் பிரதம மந்திரியாக வந்தார். இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது மக்களினுடைய மனதை மாற்றுவதற்கு அல்லது தங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏதாவது நலனை பெறுவதற்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அரசியல்வாதிகள். அதனால் அது என்னை பாதிக்கப் போவதில்லை. நான் எவ்வாறு என்னுடைய நடவடிக்கைகளை எடுத்து செல்கின்றேன், எந்த அளவுக்கு நான் மக்களுக்காக என்னுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றேன் என்பதுதான் முக்கியமே ஒழிய நான் எங்கிருந்து வந்தேன் என்பது இதுக்கு ஒவ்வாதது ஒன்று. ஐயா, நல்லது. இன்னும் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் நேரடியாக சொல்வதாக இருந்தால் ஹிந்து பத்திரிகைக்கு நீங்கள் வழங்கிய செவ்வே இப்போது மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே அந்த செய்திகள் திரிவுபடுத்தப்பட்டதாகவும் நீங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினீர்கள். உண்மையிலே அவர்கள் அங்கே சில விடயங்களை, நீங்கள் சொன்ன விடயங்களை சொல்லாமலும் அல்லது நீங்கள் சொன்ன விடயங்களை திரிவுபடுத்தியும், குறிப்பாக இங்கே இலங்கைக்குள்ளே இருக்க பிரச்சனை, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, இதை வந்து பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்க வேண்டிய, பக்கத்து வீட்டுக்காரர் தலையிட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் சொன்னதாக
என்பதாக அவர்கள் சொல்லி இப்போது அது பெரிய பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. இதன் உண்மை நிலை என்ன? இதை பற்றி நீங்க வெளிப்படையா இதை சொல்ல வருகிறீர்கள்? அதுல என்னிடம் கிட்டத்தட்ட 10 கேள்விகள் கேட்டதாக நினைவு. ஆனால் அந்த 10 கேள்விகளிலும் இந்த ஒரு கேள்விதான் வெளிப்படையாக பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, இந்த கேள்வியை கேட்ட உடனேயே, தென்னிந்திய மக்கள் சம்பந்தமான கேள்விகளை கேட்ட உடனேயே நான் கூறிய முதல் கூற்று தென்னிந்திய இளைஞர்கள் யுவதிகளினுடைய போராட்டமும் அவர்களுடைய உணர்வுகளும் எங்களை பிரமிக்க வைக்கின்றன. அதன் காரணத்தினால் எங்களுக்கு பல நன்மைகளும் கிடைத்துள்ளன. கட்சி பேதமின்றி அவர்கள் எங்களுடைய வட இலங்கை தமிழ் மக்கள் இலங்கை தமிழ் மக்கள் சார்பாக அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது என்று முதலில் கூறிவிட்டுத்தான் இரண்டாவது கட்டமாக சில விஷயத்தை நான் கூறினேன். இரண்டாவது கட்டமாக கூறியதை பற்றி மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நான் இவ்வாறு இளைஞர்கள் யுவதிகளை பற்றி கூறியது அதிலே இடம்பெறவில்லை. அது ஒன்று. இரண்டாவது கட்டமாக நான் கூறியது என்னவென்றால், ஆனால் அரசியல்வாதிகள் எங்களுடைய பிரச்சனைகளை இந்த டென்னிஸ் பந்தை இருபக்கத்தாரும் அடிப்பது போல் தங்களுக்குள்ளேயே அரசியல் காரணங்களுக்காக அடிப்பது போல் அடித்து கொண்டிருக்கின்றார்கள். அது எங்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்றும், சில அரசியல்வாதிகள் எங்களுக்கு பிரிவினை ஒன்றுதான் தீர்வு என்பதை பற்றி பலமாக கூறிக்கொண்டு வருவதால் எங்களால் அரசாங்கத்துடன் சில விடயங்களை பேசிக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதாவது இப்போ உங்களுக்கு நான் சற்று நேரத்துக்கு முன் கூறினேன், ஒரே இலங்கையினுள், பிரிவுபடாத இலங்கையினுள் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நிலையை நாங்கள் அடைந்திருக்கும் போது பிரிவினை ஒன்றே உரிய தீர்வு என்று அவர்கள் கூறும்போது அது எங்களுக்கு பிரச்சனைகளை தருகின்றது என்று நான் கூறிவிட்டு, அப்பொழுதுதான் நான் கூறினேன், நான் தமிழர்களை மனைவிக்கும் சிங்களவர்களை கணவனுக்குமாக நான் கூறவில்லை. உதாரணத்துக்கு நான் கூறினேன், மூன்றாம் நபர் இதற்குள் உள்ளிட்டு சில விஷயங்களை கூறுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் கூறினேன், ஒரு கணவனும் மனைவியும் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் உடனேயே விவாகரத்து எடுங்கள் என்று கூறுவது போல் இருக்கின்றது இந்த பேச்சு. ஆகவே அப்பேற்பட்ட விஷயங்களை தவிர்த்துக் கொண்டால் நாங்கள் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அதைத்தான் இப்பொழுதும் நான் கூறுகின்றேன். ஆனால் அந்த விதத்தில் அந்த இது அமையவில்லை. அதாவது அந்த செய்தி அமைந்த விதம், ஒரு பக்கத்திலே நான் இளைஞர்கள் யுவதிகளை பற்றி கூறியதை கூறாமல் விட்டிருக்கின்றார்கள், மறுபக்கத்தில் அதை கூறிய விதத்தில் ஏதோ தமிழர்கள் மனைவி என்றும் சிங்களவர்கள் கணவன் என்றும் நான் கூறியது மாதிரி போட்டிருப்பதால் யாருக்கோ அது மனதில் வைத்திருக்கின்றது. அதனால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் எப்பவுமே கூறியுள்ளேன், தென்னிந்திய மக்களோடு எனக்கு நல்ல உறவு இருக்கின்றது. நான் 15 வருடங்கள் கம்பன் கழகத்தில் பெருந்தலைவராக இருந்த காலத்தில் பல படித்த ஆண்டோர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் பேராசிரியர்கள் எல்லோருடனும் அந்யோன்யமாக பழகும் ஒரு பேட்டை பெற்றவன். பல கருத்தரங்கங்களில் நான் பலவிதமான கருத்தரங்களில், சட்டம் சம்பந்தமான, இலக்கியம் சம்பந்தமான எத்தனையோ கருத்தரங்கங்களில் நான் பங்கு பெற்றியுள்ளேன். நண்பர்கள் பலர் இருக்கின்றார்கள் தென்னிந்தியாவில். தென்னிந்தியர்களுடன் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. நான் அந்த அரசியல் ரீதியாக சில விடயங்கள் எங்களை பாதிப்பதால் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் நான் கூறினேனே ஒழிய வேறு எந்த விதத்திலும் தென்னிந்திய மக்களினுடைய போராட்டங்களை நான் கொச்சைப்படுத்தும் விதத்தில் எதுவுமே கூறவில்லை. இப்பொழுது கூட நான் கூறுகின்றேன், தற்செயலாக இந்த பதவி கிடைத்தால் தென்னிந்தியா ஜெயலலிதா அவர்களுடன் பேசி இந்த எங்களுடைய மீன் கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றேன். அது பற்றியும் நான் எங்கேயோ கூறியது நினைவாக இருக்கின்றது. ஆகவே தென்னிந்திய தமிழ் மக்களை எந்த விதத்திலும் அவர்களுடைய உதவிகளை, அவர்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதத்தில் நான் எதுவுமே கூறவில்லை.
உண்மையில் இப்போது இந்த கேள்விக்கான விடை உரியவர்களுக்கு சென்றடைந்திருக்கும். எனவே சில ஊடகங்கள், சில ஊடகவியலாளர்கள் தங்களுடைய சுய லாபங்களை கொண்டு, சுய நோக்கங்களை கொண்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் செயற்படக்கூடாது என்ற விடயத்தில் நாங்களும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். பொறுப்பு வாய்ந்த ஊடகம், ஊடகவியலாளர்கள் என்ற வகையிலே ஐயா பாருங்கள், இந்த வேளையிலே இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியை உங்களிடம் கேட்க வேண்டிய தருணம் இருக்கிறது. இன்று அமைச்சர், முன்னணி அமைச்சர், அமைச்சில் இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர் என்று சொல்லக்கூடிய டி குணசேகர அவர்களாக இருக்கலாம், அல்லது மொழிகள், தேசிய மொழிகள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவாக இருக்கலாம், திஸ்ஸ விதாரணமாக இருக்கலாம், ஏன் ஜனாதிபதி கூட சொல்லுகின்றார், இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களை ஆதரிக்கவில்லை என்று சொன்னால், அல்லது நாங்கள் சொல்லுகின்ற கருத்தை கேட்கவில்லை என்று சொன்னால், எங்களுக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஆபத்தை எதிர்நோக்க நேரிடும் என்றது போல அவர்களுடைய கருத்துக்கள் சில சந்தர்ப்பங்களில் அண்மையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார மேடுகளினூடாக அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக என்ன அவர்கள் சொல்ல வருகின்றார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் அல்லது எதிர்க்கின்றார்களா? ஆபத்தை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லியிருக்கார்கள். எனக்கு சரியா விளங்கல. ஐயா பாருங்கள், இந்த தென்னில் இந்த முன்னணி அரசியல்வாதிகள் அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற துறையப்ப விளையாட்டு ஆபத்தை எதிர்நோக்குவாங்க சொன்னார்கள். என்ன மாதிரி சொன்னீங்க? நீங்க சொன்னது எனக்கு விளங்கல சரியா. இங்க ஆபத்து என்கின்ற போது சில வேளைகளில் ஆட்சியை கைப்பற்றுகின்ற போது அவர்களுக்கு சரியான முறையிலே அந்த ஆட்சியை நடத்துவதற்கான விடயங்களை கொடுக்காமல், அல்லது அங்கே அந்த ஆட்சி சரியான முறையில் இடம்பெறுவதற்கான முடியாமல் அழுத்தங்களை நாங்கள் கொடுக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பம், அந்த மாதிரி நிலைமைகள் அது எங்களுக்கு ஆபத்தாக வந்துவிடும் சொல்லுகின்றார்கள். அது சம்பந்தமாக தான் இருக்கிறோம். அதாவது 13வது திருத்த சட்டத்தின் கீழ் உண்மையிலேயே எங்களுக்கு பல விதங்களில் பிரச்சனைகளை தரக்கூடிய விதத்தில் தான் அந்த சட்டம் அமைந்திருக்கின்றது. அதாவது ஆளுநருக்கு ஊடாக நாங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையையும் அவர்கள் தாமதப்படுத்த முடியும், அதுக்கு அனுமதி கொடுக்காமல் எச்சரிக்க முடியும், இப்படி பலவிதமான பிரச்சனைகளை தர முடியும். பிறகு எங்களுக்கு தர வேண்டிய முதல் கட்ட நிதி வசதிகளையும் அவர்கள் இழுத்து அடித்து ஏதாவது செய்ய முடியும். ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் 13வது திருத்த சட்டத்தின் கீழ் இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்தும் தான் நாங்கள் அதிலே உடன்பட்டு அதில் நாங்கள் இந்த தேர்தலில் மிக்க சம்மதம் தெரிவித்தோம். ஏனென்றால் முதலில் மக்களினுடைய ஆதரவை பெற்றபின் நாங்கள் அவர்களுடன் பேசி இதை தீர்த்து கொள்ளலாம் என்ற முறையில். ஏனென்றால் நாங்கள் இந்த போராட்டம் என்று நீங்கள் இதை குறிப்பிடுவதானால் எங்களுடைய போராட்டம் சட்டத்துக்கு அமைவாகத்தான் இருக்கும், சட்டத்துக்கு வெளியே இருக்காது. எனவே சட்டப்படி நாங்கள் முதலில் இருப்பதை நடைமுறைப்படுத்தத்தான் பார்க்கின்றோம். ஆகவே அந்த விதத்திலே நடைமுறைப்படுத்த இருக்கும் ஒன்றை எங்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் தராது இவ்வாறு பேசுவது மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அதுவும் இடதுசாரி தமிழ் மக்களால் போற்றப்பட்ட இடதுசாரி தலைவர்கள், சிங்கள தலைவர்கள் இவ்வாறு குறிப்பிடுவது அவ்வளவு சரியாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஆபத்து என்று எங்களுக்கு வேறு விதங்களில் ஆபத்தை ஏற்படுத்தும் முகமாக கூறுவது நான் நினைக்க மாட்டேன். அப்பேற்பட்ட ஆபத்தை பற்றி பௌத்த பிக்குகள் தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக, நான் கொழும்புக்கு வந்தால் உங்களை வரமிட மாட்டோம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். அதெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். அது வேறு. அது அவர்கள் அடியரா பிடியராண்டு தொடங்குற பிரச்சனை, அது வேறு. இது சட்டப்படிதான் நான் அதை பார்க்கின்றேன். அவர்கள் நீங்கள் எங்களுடன் சேராவிட்டால் நாங்கள் உங்களுக்கு தர வேண்டியவற்றை, சட்டப்படி தர வேண்டியவற்றை தராது விடலாம் அல்லது தாமதப்படுத்தலாம், உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும், உங்களால் மாகாண சபையை நடத்த முடியாமல் போய்விடும் என்ற அர்த்தத்தில் தான் அவர்கள் கூறுகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். ஐயா, இதில் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த ஆளுநரது ஆதிக்கம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, சில வேளைகளில் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருந்தாலும் சிங்கள நாளிதழிலே வந்த தகவல். ஆனால் இதை யாரும் இதுவரையில் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பேப்பரில் தகவல், ஆனால் இதை யாருமே எதிர்க்கவில்லை. சில வேளைகளில் அது உண்மையான திட்டமாக இருக்கலாம் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு ஊகத்தை வெளிப்படுத்த இருந்தார்கள். பாருங்கள், நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த வாசுதேவ நாணயக்காரவை அல்லது அமைச்சர் டி குணசேகர இவர்கள் இருவரில் ஒருவரை பெரும்பாலும் வாசுதேவன் அஸ்வருக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாசுதேவ நாணயக்காரவை வடமாகாண ஆளுநராக நியமித்து இதனூடாக அரசாங்கம் ஏதாவது சூழ்ச்சியமத்தை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் இப்படியான நிலைமை வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? எப்படியாக இருக்கும் உங்கள் பார்வையில்?
அதாவது வாசுதேவ நாயக்கார என்னுடைய சம்பந்தி, அவரை அங்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் வாசுதேவ நாயக்காரை அந்த இடத்துக்கு போட மாட்டார்கள். இது யாரோ இந்த பிளைங் கைட்ஸ் என்று சொல்வார்கள், பட்டம் விடுகிற மாதிரி. உண்மையிலேயே இராணுவத்தில் இருக்கும் எந்த ஒரு நபரும் அந்த பதவிக்கு லாயக்கு அற்றவர்கள், அவர்கள் அங்கு இருக்கக்கூடாது என்பதை நான் வெளிப்படையாகவே சொல்ல தொடங்கிவிட்டேன். இந்த தேர்தல் காலத்தில் பல கூட்டங்களிலே நான் அதை பற்றி கூறிவிட்டேன். ஆகவே இதனால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுமோ, எங்களுக்கு 3/2 பங்கு இந்த மேலதிக வாக்குகள் எங்களுக்கு கிடைத்தால் அவருக்கு எதிராக நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். எனவே அந்த நிலையில் பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது எங்களால் வழிநடத்தப்பட்டால் அது ஒருவேளை அரசாங்கத்துக்கு ஒரு நல்லதில்லை என்ற முறையிலே அவரை தவிர்த்து, அந்த சந்திரசிறி என்பவரை தவிர்த்து வெளியிலிருந்து ஒருவரை கொண்டு வரலாம் என்று எண்ணியிருக்கக்கூடும். ஆனால் அது சம்பந்தமாக இவர்கள் இடதுசாரி தலைவர்களை அந்த இடத்துக்கு போடுவதாக யாரோ கூறியிருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. ஆனால் என்னுடைய கருத்துப்படி வாசுதேவ நாணயக்காரவே அந்த இடத்தில் போட மாட்டார்கள் என்றுதான் நம்புகின்றேன். போட்டால் நல்லது. இது வாசுவுடன் எனக்கு, என்னுடைய சம்பந்தியுடன் எனக்கு பேசுறதுக்கு லேசு. என்னை பொறுத்தவரையில் சம்பந்தி அவருக்கும் நான் தான் முக்கியம் அல்ல, அவருக்கு அரசியல் தான் முக்கியம் என்று அண்மையில் கூறியிருந்தால், எனக்கும் தமிழ் மக்களினுடைய வருங்காலமும் அவர்களுடைய நலனும் தான் எனக்கு முக்கியமே ஒழிய அவர் அல்ல. எனவே அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரியாகத்தான் செய்வோம். ஐயா, குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு அவர் வருவது பிடிக்கும் சம்பந்தி என்று சொல்லி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே பாருங்கள், இந்த நிலைமையிலே அண்மையில் இடம்பெற்ற வடமாகாணத்தினுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளில் எல்லாம் வாசுதேவ நாணயக்கார, குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் பிரம்மாண்டமான பொருட்செலவில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கூட்டத்திலே, பிரச்சார கூட்டத்திலே, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டத்தின் பிரச்சார கூட்டத்திலே ஏராளமான அமைச்சர்கள், ஜனாதிபதி தலைமையில் அமைச்சர்கள் அதிலே உரையாற்றிய போது வாசுதேவ நாணயக்கார் அவர்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆட்சியை கைப்பற்றும் என்று சொல்லி அது சார்ந்த உரையினை கூட நிகழ்த்தி இருந்தாரே, இது எப்படி எடுப்பது? அவர் இப்பொழுது அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே கூறியுள்ளார், எனக்கு என்னுடைய சொந்தக்காரர்கள் முக்கியம் அல்ல, ஒருவருமே முக்கியம் அல்ல, என்னுடைய அரசியல் தான் முக்கியம் என்று அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே அவர் சொல்லுவதில் நான் எந்த விதமான பிள்ளையையும் கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று என்றால் நானும் அதைத்தான் கூறுவேன். என்னுடைய நண்பர்களோ சம்பந்தியோ எனக்கு முக்கியம் அல்ல. என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களினுடைய வருங்காலம், தமிழ் மக்களுடைய நலம், நல உரித்துக்கள் அவை மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்று நானும் சொல்லுவேன். அதில் எங்களுடைய ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் தன்னுடைய கடமையை தன்னுடைய எண்ணத்தின்படி செய்கிறார். நான் என்னுடைய கடமையை என்னுடைய எண்ணத்தின்படி நான் செய்து கொண்டு போறதுக்கு அது இடம் கொடுக்கணும். அதுதான் ஜனநாயகம். எனவே ஐயா, இனி நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கின்ற போது நாங்கள் ஆசைப்படுகிறோம், பிரயாசைப்படுகிறோம், உலக தமிழர்கள் சார்பாக வடமாகாண சபையினுடைய முதலமைச்சராக உங்களோடு நாங்கள் செவ்வியை காண்பதற்காக பிரயாசப்படுகிறோம். 21ஆம் தேதி வடமாகாண சபை தேர்தல், 22ஆம் தேதி உலகம் முழுவதுமாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த மகத்தான தருணம், ஆயுத போராட்டம் நிறைவுற்று அரசியல் போராட்டத்தினுடைய முதல் படியின் வெற்றிக்கான நாளாக அந்த 22ஆம் தேதி அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. எனவே இந்த இறுதி சந்தர்ப்பத்திலே முதலமைச்சராக நீங்கள் பதவியேற்பதற்கு முன்னதாக உங்களோடு நாங்கள் காணுகின்ற இந்த இறுதி சபையிலே நீங்கள் தாயக தமிழர்களுக்கும் அதே போல உலக வாழ் தமிழர்களுக்கும் எதை சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? 2 விடயங்கள். ஒன்று, தேர்தலை பொறுத்தவரையில் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எல்லோருக்கும் கூறுங்கள், இது ஒரு முக்கியமான தேர்தல், ஆகவே தயவு செய்து போய் வாக்களியுங்கள் என்று. ஏனென்றால் வாக்களிக்காவிட்டால் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை வாக்குகள் கிடையாமல் போய்விடும். அவ்வாறு கிடைக்காவிட்டால் எங்களுடைய வேலை மிகவும் சிரமமாக அமையும். அது ஒன்று. 2வது, தமிழ் மக்களினுடைய வருங்காலம் நன்றாக இருக்கும், நல்லதாக வரும், சுபீட்சமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. அதிலே என்னால் முடிந்தவற்றை நான் செய்வேன். அதற்கு நீங்கள் யாவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். உரிய நேரத்திலே அந்த ஒத்துழைப்பை நான் கேட்பேன் என்று கூறி வைக்கின்றேன். உண்மையில் ஐயா, உங்கள் வெற்றிக்கான வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். உங்கள் சேவை தமிழர்களுக்கு தேவை என்பதை வலியுறுத்தி
லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்ட மேசையினூடாக இணைந்து கொண்டமைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.